بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى آل அல்லாஹ்வுடைய மாபெரும் 2018ஆவது ஆண்டு நம்முடைய இஸ்லாமிய கல்லூரி புதுச்சேரியில் நம்ம ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கின்ற பொழுதும் வாடகை பில்டிங்கில் இருந்தோம். எந்த பொழுதும் கூட மதரசா ஓதுகின்ற பொழுது கிளாஸில் உட்காந்து பாடம் அமைச்சாலும் கூட கற்றுக்கொண்டாலும் கூட ஒரு நாள் வகுப்பு என்பது ஜூன் 1 தான் இருக்கும். நான் மதரசா 2012ஆம் ஆண்டு படிக்கிறேன். மதரசா ஓதும் விளையாடியால தொடர்ந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஒன்றே கிளாஸ் இருந்தாங்க. முஸ்தபா பாக்கிர் வந்திருந்தாங்க, அப்துல்லா பாக்கிர் வந்திருந்தாங்க, முஸ்தாரஸ் வந்திருந்தாங்க. மிகப்பெரிய ஆளுமை இருக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ஒன்றே கிளாஸ்க்கு மதரசா வந்திருந்தாங்க. உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ், அகாயிது அது போன்ற நடத்துனாங்க. இதெல்லாம் பாடமுறை மாதத்தில் கிளாஸில் உட்காந்து படித்தாலும் கூட இது போன்ற ஒன்றே கிளாஸ் படிக்கின்ற பொழுது நாம் அது கிளாஸ் கோர்ஸ் மாதிரி இந்த காலேஜ் நம்ம பார்க்கலாம். 6 மாதம் படித்த பாடங்களை விட எக்ஸாம் டைம்ல உட்காந்து இந்த கிளாஸ் கோர்ஸ் வைப்பாங்க. 1 மந்த்லயே பாடம் முடிக்கிறது அந்த மாதிரி வச்சு முடிப்பாங்க. அதே மாதிரி இந்த அமைப்பு என்பதும் நம்ம மனசுல இப்ப நம்ம சூழா ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி முடிக்கப்பட்டிருந்த பொழுதும் கூட நம்ம இது போன்று அனுபவமிக்க ஆகின்ற பொழுது நமக்கு இன்னும் ஹக்கீக்கா நம்ம கிட்டால படிக்கிற விஷயங்கள் எல்லாம் சாத்தியப்படுமான்னு சொல்ல சாத்தியப்படாது. ஏன்னா தன்னால் பார்க்க நேரமா இருக்கும். கிட்டால் படிக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்த காலத்துல அச்சு சின்ன சிக்கலாச்சு சொன்னா அது அந்த காலத்து சம்பந்தமான புத்தகங்கள் அதை போட்டிருக்கிறாங்க. ஆனா சமகாலத்தை பார்க்கின்ற பொழுது அச்சுக்கு செல்லக்கூடியவர்கள் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க பருன்னு சொல்ல மாற்றம் கிடையாது. நான் செய்யும் முறைகள்ல என்னென்ன நடைமுறையில இருக்கு அதெல்லாம் மறந்து கொள்ள வேண்டும். அடிப்படையில தான் நம்ம மதரசால போன வருஷம் பார்க்கலாம். நம்ம அதே போன வருஷம் 3 days 1 day கிளாஸ் பண்ணணும். 3 நாளுமே தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஆளுமை அழைத்து நாம் 1 day கிளாஸ்ல பிள்ளைங்க கொஞ்சமா இருந்துச்சு கிளாஸ். அடிப்படையில் நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணோம், இதை கண்டினியூ பண்றோம். இந்த நிகழ்வு நமக்கு இன்னும் கொஞ்சமாக இருக்கும். அதே போல நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற அப்துல் மாலிக் ஹசரத் அவர்கள் நீண்ட காலமான மதரசாவுக்கு வந்து செல்கின்ற வழக்கம் கொண்டதாக இருக்கிறாங்க. புகாரி மஜ்லிஸினுடைய ஆரம்ப விழாவில் வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல புகார் மஜ்லிஸ் வந்திருக்கிறாங்க. அது மட்டுமல்ல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபிக்ஹ் சம்பந்தமாக ஒரு வாரம் முழுக்க கருத்தர வச்சிருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மண்டே பார்த்தீங்கன்னா முபாரக் வந்தாங்க, செவ்வாய்க்கிழமை ஜியாவுல் வந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இமாம்களையும் ஒரு வாரம் முழுக்க 2 மணி நேரம் ஃபிக்ஹை மட்டும் நடத்துகின்ற அந்த வச்சுருந்தோம் மதரசால. அதற்கும் மாநில வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு அழைப்பு தெரிவிச்சு ரொம்ப பிளான் பண்ணல. இந்த அனைத்து நான் போகணும்னு சொல்றேன். கேட்கணும் காரணமா வந்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நாம் துஆ செய்ய வேண்டும். இந்த நிகழ்வு என்பது சாதாரண கடந்து போகாம நாம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய சவுக்கு ஏற்படுத்தும். இன்ஷா அல்லாஹ் மஹப்பத் ஏற்படுத்தும். 2019 வருஷம் அப்போதுக்குள்ள ஓதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் ஆடியோ அமைச்சாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னோட கூட அந்த புதுசு விஷயம் பாருங்க. நான் மாசத்துல ஓதும்போது ஒரு சார் அப்போ அத்தா உங்களா போய் வந்திருக்கின்ற பொழுது அத்தாவும் துவா செஞ்சாங்க. நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தேன். யாரெல்லாம் இந்த பிள்ளைங்க ஹஜ்ஜுக்கு துவா செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் எப்படி உங்களா துவா சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நான் சொல்றாங்க எங்க அக்காவும் துவா செய்ய சொல்லுவாங்க சார். நான் இப்போ உங்களா போறேன். இன்னும் பிள்ளைங்க ஹஜ்ஜுக்கு துவா செய்ய சொன்னாங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. ஆடியோலாம் கேட்கும் பொழுது அதே மாதிரி இங்க ஓதுகின்ற ஆலயமாவது +2 படிக்கிற மோஸ்ட்லி உங்களா போறாங்க. இன்ஷால்லா துவா செய்யும். சரியாவா நம்ம என்ன பண்ணுவோம் இன்ஷால்லா வருஷம் யோசிச்சு பாருங்க. இக்கா முடிச்சுட்டு இங்கெங்கயோ போறாங்க செலவு பண்ணிட்டு. சாதாரண அறுப்பு ஆசைக்கு அறுப்பு துணியாவுக்கு இங்கெங்கயோ செலவு பண்றாங்க. ரொம்ப செலவு பண்றாங்க இல்லையா? ஆனால் நம்மை படைத்த இறைவனுடைய அந்த இல்லமான காபத்துள்ளா இருக்கா இல்லையா? அங்க நம்ம போகும். இக்கா எங்க பிளான் பண்றோம் நம்ம போறது. ஆனா யோசிச்சு பாருங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர் எது? மூசா அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கு? முகதஸுக்கு போகணும், தாடானுக்கு போகணும், மக்காவுக்கு போகணும், மதீனாவுக்கு வைக்கணும். இன்ஷா அல்லாஹ் ஆலிமாக்கள் வைங்க. நம்ம மத்தியில ஹஜ்ஜினுடைய முக்கியத்துவத்தை நம்ம மத்தியில் அலுவலர்கள் நிகழ்த்துவாங்க.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس الذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. قال النبي صلى الله عليه وسلم: الحج المبرور ليس له الجزاء إلا الجنة. آمنا بالله. صدق الله العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة. اللهم يا الله. கண்ணியத்திற்கும் மேன்மைக்குரிய தத்தாயி மதரசாவினுடைய முதல்வர் மற்றும் மேன்மைக்குரிய நிர்வாகிகள், கண்ணியத்திற்குரிய உஸ்தாதிகள், அன்பான மாணவியர்கள், ஹசரத் அவர்கள் நாசிர் ஹசரத் அவங்க சொன்ன மாதிரி எவ்வளவுதான் நம்ம ஓதி இருந்தாலும் அனுபவ கல்வி என்பது நமக்கு ஒவ்வொரு செயலை செய்கிற பொழுதுதான் அந்த விஷயம் விளக்கத்திற்கு வரும். உதாரணமா ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க கவர்மெண்ட் ஹஜ் சர்வீஸ், அதாவது ஹஜ் கமிட்டி மூலமாக போகக்கூடியவர்கள், அவங்களுக்கு விளக்க உரைகள் ஏற்படுத்தப்படுது. உலமா சபை சார்பா, ஹஜ் கமிட்டி சார்பா என்னதான் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு போற பிறகு தட்டு தடுமாறிடுறாங்க. எனக்கு அவங்களுக்கு உலமாக்களுடைய வழிகாட்டுதல் இல்லாம சில நேரங்கள்ல தவறுகள் நிகழ்ந்துருது, தடுமாற்றங்கள் நிகழ்ந்துருது. ஆனா தனியார்ல செல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆலிம் கைடு இருப்பாங்க. அவங்கள அந்த மக்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு தேவையான மசாயில்களை பலாயில்களை சொல்லி கூடையே கூப்பிட்டு போவாங்க. அப்ப நம்ம ஓதக்கூடிய நமக்கு நம்ம பட்டம் வாங்கிட்டு சென்ற பிறகு நம்ம மக்களுக்கு விளக்கக்கூடிய நிலையில இருக்கும். மசாயில்கள் கேட்பாங்க, பலாயில்கள் படிச்சு தெரிஞ்சுக்குவாங்க. மசாயில்கள் நம்ம உம்மத்திற்கு சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. பலாயில கொண்டு மக்களுக்கு அமலுடைய ஆர்வம் ஏற்படும். ஒரு அமலை சரியா செய்யறதுக்கு மசாயில் தேவை இல்லையா? ஒழுகு தொழுக இருக்கு, நோன்பு, சக்காத், ஹஜ்ஜி, மற்ற வியாபார சம்பந்தப்பட்ட மசாயில், குடும்ப சம்பந்தப்பட்ட மசாயில், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள்ல மசாயில். அந்த மசாயில்களை நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஓதி கற்றறிந்த ஆலிம்களாக இருக்கட்டும், ஆலிமாக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மசாயில் விஷயத்துல தெளிவு வேணும். நம்ம தப்பு தவறுமா ஒரு விஷயத்த நம்ம எடுத்த உடனே சொல்லிட முடியாது. தெரியலன்னா கேட்டுட்டு கூட சொல்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம தெரியாம தவறுதலாக எந்த ஒரு விஷயத்தையும் சட்டத்தையும் நம்ம சொல்லிட முடியாது. எனக்கா நம்ம எல்லாமே மத்துபோ பின்தொடரப்படக்கூடியவர்கள், மக்மூம். நம்ம இமாமா இருப்போம், நம்ம மக்மூம்கள் நம்மளை பின்தொடருவாங்க.
அப்போ மசாயில்களை நம்ம தெளிவான முறையில தெரிஞ்சுக்கணும். ஹஜ்ரத் அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஜாமியா மிஸ்பாஹுதா நீடூர் மன்சால கூட சில மாதங்களுக்கு முன்பாக ஃபிக்ஹ் அகாடமி நடந்துச்சு. அது ரொம்ப அந்த மாணவர்களுக்கும் சரி, நிறைய உலமாக்கள் சுற்றி இருக்கக்கூடிய உலமாக்களும் அதை கொண்டு பயனடைஞ்சாங்க. இப்போ பணி செய்யக்கூடிய உலமாக்களுக்கு கூட இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமான நிறைய விஷயங்களுக்கு தேவை இருக்கு. ஒவ்வொரு மசாயில் புதுசா கேட்கும் பொழுது அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா, இன்னைக்கு நவீன மசாயில்கள் ஷேர் மார்க்கெட் பத்தி மற்றும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இவைகளுடைய தெளிவுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ரொம்ப ஏதுவா இருக்கும். அந்த அடிப்படையில ஹஜ்ரத் அவங்க சொன்ன மாதிரி மசாயில்கள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஹஜ்ஜினுடைய பரல் அன்னைக்கு என்னவோ இது இன்னைக்கு கியாமத் வரைக்கும் அதுதான். ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள், ஹஜ்ஜினுடைய சுனனுகள், சுன்னத்துகள், இவைகள் எல்லாம் அன்னைக்கு என்னவோ கியாமத் வரைக்கும் அதுதான். ஆனா நடைமுறையில சில சிக்கல்கள் இருக்கு. வருடம் சில மாற்றங்கள் அங்க ஏற்படுத்துறாங்க. 2006 ஹஜ்ஜி செய்யும் பொழுது செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய நிலை இப்பொழுது இல்லை. ரவுதாவோட ஜியாரத்தை செய்யக்கூடியதா இருந்தாலும் ஒரு ஆப் டவுன்லோடு செஞ்சு அனுமதி ஆகணும். இப்ப காபத்துல்லாவுல ஹத்தீமுடைய பகுதி ஹஜ்ரே இஸ்மாயில் சொல்லுவாங்க. அதாவது காபத்துல்லாவுடைய வாசல் இந்த பக்கெட் இருக்குன்னா, இந்த பக்கெட்டு ஒரு ஹத்தீம் இருக்கும், அதுக்கு பேர் ஹஜ்ரே இஸ்மாயில். அதுக்குள்ள தொழுவத்துக்கு கூட இப்ப பெண்களுக்கு ஆப் மூலயமாகத்தான் அனுமதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல். ஆரம்ப காலத்துல மத்தாஃப், காபத்துல்லாவுடைய சுத்தி இருக்கக்கூடிய இடம் மத்தாஃப். அதுல எல்லாரும் தவாஃப் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது உம்ரா ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்க இல்லாம மற்ற எல்லாரும் சாதாரணமா தவாஃப் செய்யக்கூடியவங்களும் செய்யலாம். ஆனா இப்ப எப்படின்னாக்கா, எஹ்ராமுடையில இருக்கிறவங்க மட்டும்தான் மத்தாஃப்ல தவாஃப் செய்ய முடியும். எஹ்ராமுடையில இல்லாதவங்க அந்த மஸ்ஜிதுல் ஹராம், அந்த மஸ்ஜிதுல தான் தவாஃப் செய்ய முடியும். அப்ப அது நேரங்கள் கூடும், தூரங்கள் கூடும். இப்படியான சில விஷயங்கள்லாம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை நம்ம தெளிவு பெறணும். இல்ல சில மசாயில்கள்லாம் இருக்கு. குறிப்பா நம்ம ஃபதாயில்களை நம்ம தெரிஞ்சிருப்போம் அதிகமா. இல்ல மசாயில்கள்ல நம்ம முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஹஜ்ஜினுடைய 5 நாட்கள், ஹஜ்ஜுக்குன்னு சொல்லி 5 நாட்கள் இருக்கிறீங்களா, துல் ஹஜ்ஜினுடைய பிறை 8, 9, 10, 11, 12, கூடுதலாக 13. இந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள் துல் ஹஜ் பிறை 8ல இருந்து 12 அல்லது 13 வரைக்கும் தான் இந்த ஹஜ்ஜினுடைய நாட்கள். இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய அமல் இருக்கே, இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா அர்கானுல் ஹஜ், ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள், நிபந்தனைகள். அதுல ஒண்ணு எஹ்ராம் உடுத்துறது. ஆண்கள் வெண்ணிற ஆடைய கீழங்கியாகவும் மேல ஒரு துணியாகவும் உடுத்துக்குவாங்க. தையல் இல்லாத வெண்ணிற உடை எஹ்ராம். பெண்களுக்கு தன்னுடைய சாதாரணமா அவங்க என்ன போட்டிருக்காங்களோ அதுதான், அந்த புர்கா, அந்த ஹிஜாப், நிகாப், இதுதான் அவங்களுடைய எஹ்ராமுடைய. இப்ப நிகாப்ன்றது இருக்கக்கூடாது. நிகாப்னா முகத்திரை இல்லாம முகம் வெளியே தெரியணும். பெண்களுக்கு முடிகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். முடிகள் எதுவும் வெளியே தெரியாம மறைக்கப்பட்டிருக்கும். இப்ப பெண்களுடைய எஹ்ராம் தனி உடை கிடையாது. அப்ப எஹ்ராம் உடையோடு மீகாத்துல நுழையிறது ருக்குன். மீகாத்துன்னு சொன்னா எல்லை. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு எல்லை உண்டு. நம்ம ஓதி இருக்கலாம். இந்தியாவிலிருந்து போகக்கூடியவங்களுக்கு எலம்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது வானூர்தி, அதாவது ஃபிளைட்ல செல்லக்கூடியவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மீகாத் வந்துருச்சு, நியத் செஞ்சு கொள்ளுங்க என்று சொன்னா, இங்கிருந்து எஹ்ராமுடையில தான் அவங்க போறாங்க. போகும் பொழுதே என்ன செய்யப்படும், ஒரு லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 20 அரை மணி நேரத்துக்கு முன்பாகவே
அவங்களுக்கு அறிவிக்கப்படும். இது மாதிரி மீகாத்து வந்துருச்சு, நீங்க வந்து என்ன செய்யுங்க, தல்பியா சொல்லி நியத்து வச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்படும். இப்ப எஹ்ராமுடையோடு மீகாத்துக்குள்ள நுழையிறது ருக்குன், ஹஜ்ஜுடைய ருக்குன். இது எல்லாமே ஹஜ்ஜி செய்ய முடியாது. ரெண்டாவது, ஹஜ்ஜினுடைய முக்கியமானது பிறை 9 அரஃபாவுல தங்குறது. பிறை 9 அரஃபாவுல தங்கி இருக்கிறது. அது கொஞ்ச நேரமாவது தங்கி இருக்கணும். கொஞ்ச நேரம் கூட தங்க முடியலன்னு சொன்னா அவருடைய ஹஜ்ஜு கூடாது. நம்ம பார்க்கலாம், அங்க முடியாதவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க, ஹஜ்ஜுடைய நியத்தோட எஹ்ராமுடையோட இருப்பாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல இருக்கிறவங்கள கூட ஆம்புலன்ஸ்ல அந்த ஃபெசிலிட்டியோட கொண்டு வந்து அரஃபாவில் நிப்பாட்டிட்டு கொண்டு போவாங்க. இது போன்ற ஒரு நிலைகளை வந்து கவர்மெண்ட், அந்த சவுதியா கவர்மெண்ட் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஹாஜிகளுடைய அந்த ஹஜ்ஜை வந்து நிறைவு செய்யக்கூடிய விஷயத்துல அவங்க ரொம்பவே அதிகமா அதுல துணை நிற்கிறாங்க. மூணாவது விஷயம், தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃப். தவாஃபுல் இஃபாதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃப், இதுவும் ஹஜ்ஜுடைய ருக்குன்கள்ல நிபந்தனையில உள்ளது. நாலாவது, ஹஜ்ஜினுடைய சஇ, சஃபா மருவாவுக்கு மத்தியில 7 தடவை சஇ செய்யறது. 7 தடவை தவாஃப், 7 தடவை சஇ. ஐந்தாவது, ஆண்களாக இருந்தால் தலைமுடியை மழித்துக் கொள்வது அல்லது வெட்டி கொள்வது. பெண்களாக இருந்தால் சிறிய அளவிலே முடிய வந்து சுண்டு விரல்ல சுருட்டி லைட்டா வெட்டிக்குவாங்க. இப்ப இந்த 5 விஷயங்கள் தான் ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள் என்று சொல்லப்படுது. ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள் 5. அதுல இஹ்ராம், இந்த ஹஜ்ஜினுடைய நியத்தோட மீகாத்துல நுழையிறது. ரெண்டாவது, அரஃபாவுல தங்கி இருக்கிறது பிறை 9. மூணாவது, காபத்துல்லாவை தவாஃப் செய்யறது, ஹஜ்ஜுடைய தவாஃப், அதுக்கு தவாஃபுல் இஃபாதான்னு சொல்லுவாங்க. நாலாவது, சஹி செய்யறது, சஃபா மருவாவுக்கு மத்தியில 7 தடவை தொங்கோட்டம் போடுறது. ஐந்தாவது, ஹல்க் அல்லது தக்சீர், முடியை குறைத்துக் கொள்வது, சிரைத்துக் கொள்வது. ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த 5 விஷயங்கள்ல எது விட்டு போனாலும் ஹஜ்ஜு கூடாது. நம்ம மேல சொன்ன அர்கானுல் ஹஜ்ஜு, ஹஜ்ஜினுடைய ருக்குன்கள்ல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட ஹஜ்ஜே கூடாம போயிடும். அதுல ரொம்ப கவனமா இருக்கும். அடுத்து ரெண்டாவது, ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள். ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள் விஷயம் வந்து 4 விஷயம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு விடுபட்டு போச்சுன்னு சொன்னா தம்மு கொடுத்தா சரியாயிடும். அதாவது ஒரு ஆடு அறுத்து, அதுக்காக வேண்டி ஒரு ஆடு அறுத்து நல்லா என்ன செய்யணும், குர்பான் பண்ணணும், ஆடு அறுக்கணும். எப்படி வந்து தொழுகையினுடைய வாஜிபாத்துகளை விடுபட்டு போனா, மறதியா விட்டு போனா என்ன செய்யலாம், சஜிதா சஹு, சஜிதா சஹு இருக்கு இல்லையா, அது போல ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல 4 விஷயங்கள்ல ஏதாவது விடுபட்டு போச்சுன்னா அதுக்கு தம்மு கொடுக்கணும். ஒரு ஆடு தோராயமா ஒரு 15,000 12,000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா அந்த ஆடு வாங்கி தம்மு கொடுக்கணும். அதுல முதல் விஷயம், வாஜிபுடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அல் மபீத்து பி முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவோட இரவு தங்குறது. எப்ப முஸ்தலிஃபாவோட தங்குவாங்கன்னு சொன்னா, பிறை 9 அரஃபா, பிறை 10, அதாவது நம்முடைய பெருநாள் இரவுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பெருநாள் இரவு வந்து அவங்க வந்து முஸ்தலிஃபாவோட தங்கியிருக்கும். அதாவது மறுநாள் பெருநாள் அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் நாள் மகரிபில இருந்து பெருநாள் இரவு. அந்த பெருநாள் இரவு அன்று ஆஜிமார்கள் முஸ்தலிஃபாவுல தங்கி இருப்பாங்க. அங்க மகரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுவணும். அரஃபாவுல வந்து லுஹரையும் அசரையும் ஜம்மு சேர்த்து தொழுவணும், ஜம்மு செஞ்சு தொழுவணும். இங்க முஸ்தலிஃபாவுல மகரிபையும் இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுவணும். அப்ப முஸ்தலிஃபாவோட தங்கி இருக்கிறது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல ஒண்ணு. ஒருத்தர் முஸ்தலிஃபாவோட தங்குலன்னு சொன்னா அவரு தம்மு கொடுத்தாங்க. ஹனஃபியாக்கள், நம்மளாம் ஹனஃபியாக்கள் தான் பெரும்பாலும் இருப்போம். ஹனஃபியாக்கள்கிட்ட வந்து ஜம்முன்றது ஹஜ்ஜில மட்டும்தான், வேற எங்கேயும் ஜம்மு செய்யக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர்கள் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுடைய இந்த கருத்தின்படி ஜம்முன்றது ஹஜ்ஜில மட்டும்தான்.
வேற எங்கேயுமே ஜம்மு செய்யக்கூடாது. ஷாஃபியாக்கள் சஃபர் செஞ்சா ஜம்மு செஞ்சுக்குவாங்க. ஜம்முன்றது 2 வக்துகளை ஒன்று சேர்த்து தொழுவது. அதுல ஜம்மே தக்தீம், ஜம்மே தஅkhீர் இருக்கு. அப்ப லுஹரையும் அஸ்ரையும் ஜம்மு செய்யறது, மக்ரிபை இஷாவையும் ஜம்மு செஞ்சு தொழுவது. அப்ப ஹனஃபியாக்கள்கிட்ட ஜம்முன்றது ஹஜ்ஜில அரஃபாவுல லுஹரையும் அஸ்ரையும் ஜம்மு செய்யறது, முஸ்தலிஃபாவுல மக்ரிபை இஷாவையும் ஜம்மு செய்யறது. இது மேலான விஷயம். அது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல முதலாவது முஸ்தலிஃபாவில் இரவு தங்குதல். பிறை 10 இரவு. 10 இரவுன்னு சொன்னா பெருநாள் இரவு. அரஃபா முடிஞ்ச பிறகு நேரா ஹாஜிகள்லாம் முஸ்தலிஃபாவை நோக்கி பயணிப்பாங்க. பயணிச்சு அவங்க என்ன செய்வாங்க, அங்க இரவு தங்குவாங்க. அடுத்து 2வது அல் மபீத்து பிமினா லயாலியத் தஷ்ரீக். ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லக்கூடிய அந்த தக்பீருடைய நாட்கள்ல மினாவுல தங்கி இருக்கிறது. மினாவுல தங்கி இருக்கிறது. ஐயாமுல் பீல் அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், பிறை 13, 14, 15. ஐயாமு தஷ்ரீக்னா தக்பீருடைய நாட்கள். பிறை 9, 10, 11, 12. இந்த ஏறத்தாழ 23 வக்துகள் வரும். நம்ம ஹஜ் பெருநாளுடைய நம்ம சொல்லுவோம், தக்பீர் சொல்லுவோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஒரு தடவை தக்பீர் சொல்றது வாஜிப், சுன்னத். ஒவ்வொரு ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடியும் சொல்லணும். அப்ப அதுதான் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். பிறை 9 அரஃபாவுடைய நாள்ல, 10 பெருநாளுடைய நாள், 11, 12, 13 அசர் வரைக்கும் ஏறத்தாழ 23 வக்துகள் தக்பீர் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள். இந்த நாட்கள்ல மினாவுல தங்கியிருக்கும். இந்த நாட்கள்ல மினாவுல ஒரு ஹாஜி தங்கி இருக்கிறது வாஜிப். அப்படி தங்குறன்னு சொன்னா அவரு என்ன செஞ்சாகணும், தம்மு கொடுத்தா. எனக்கு மினாவெல்லாம் கூடாரத்தெல்லாம் தங்க முடியாது, நான் ரூம்ல தான் தங்குவேன், ரூம்ல தங்கிட்டு நான் அரஃபாவுக்கு போயிட்டு வருவேன், முஸ்தலிஃபாவுக்கு போவேன், கல் அடிப்பேன் அப்படின்லாம் தங்க முடியாது. மினாவுல தான் தங்கி ஆகும். அந்த எல்லைக்குள்ள தங்கி ஆகும். நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கூடாரங்கள்ல தங்கணும். அடுத்து 3வது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல கல் எறியல். ஜம்ரத்து சுக்ரா, உஸ்தா, குப்ரா. அந்த பிறை 10 அன்னைக்கு பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கல் அடிச்சுட்டு வந்துருவாங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல 3 ஷைத்தான்களுக்கும் 7 கல் எறியணும். ஆக சிறிய ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் ஆகிய 3 ஷைத்தான்களுக்கும் கல் எறிவது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல உள்ளது. அதை செய்யலன்னு சொன்னா தம்மு கொடுத்தாகும். 4வது விஷயம் தவாஃபுல் விதா, தவாஃபுல் இஃபாதா. அதாவது ஹஜ்ஜுடைய இல்ல தவாஃபுல் விதான்னு சொன்னா விடைபெறக்கூடிய தவாஃப். விடைபெற ஹஜ்ஜு மட்டும் செய்யறாங்கன்னு சொன்னா ஹஜ்ஜு மட்டும் செய்யக்கூடியவங்க. ஹஜ்ஜில் 3 வகை இருக்கு. ஹஜ்ஜ இஃப்ராத், ஹஜ்ஜ தமத்து, ஹஜ்ஜுல் கிரான். ஹஜ்ஜ இஃப்ராத் ஹஜ்ஜு மட்டும் செய்யக்கூடியவங்க தவாஃபுல் விதா செய்யணும். ஹஜ்ஜு முடிகிற அந்த நாள்ல கடைசியா ஹஜ்ஜு தவாஃபுல் விதா, விடைபெறக்கூடிய தவாஃப் செய்யணும். விடைபெறக்கூடிய தவாஃப் செய்யறது ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள்ல ஒண்ணு. அப்படி செய்யல அப்படின்னு சொன்னா அதுக்கு தம்மு கொடுக்கணும். அதுல ஒரு ஷர்த்தும் போடுறாங்க, வாஜிபுன் அலா கைரில் ஹாயில். ஹைல் அல்லாதவர்களுக்கு வாஜிப். ஹைல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க மேல வாஜிப் இல்லை, அவங்க தவாஃபுல் விதா கிடையாது. தவாஃபுல் விதா அவங்களுக்கு கிடையாது. விடைபெறக்கூடிய தவாஃபும் அவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு வாஜிப் இல்லை அப்படின்னு சட்டம் எழுதுறாங்க. சரி, இந்த வாஜிபுகளாக இருக்கக்கூடிய 4 விஷயம். ஒண்ணு முஸ்தலிஃபாவில பிறை பெருநாள் இரவன்று இரவு தங்குதல், மினாவில ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களில் இரவு தங்குதல், அதே போன்று ஜமராத் 3 ஷைத்தான்களுக்கு கல்லெறிதல், விடைபெறக்கூடிய தவாஃபு செய்தல். இந்த 4 விஷயங்கள் ஹஜ்ஜினுடைய வாஜிபுகள். இவைகளை விடுபடும் பொழுது தம்மு கொடுத்தாகும். அடுத்த ஹஜ்ஜினுடைய சுன்னத்துகள் என்று சொல்லக்கூடியது 2. ஹஜ்ஜினுடைய சுன்னத்துகள்
தவாஃபுல் குதூம் இந்தல் உசூரி லி மக்கா, மக்காவில் நுழைஞ்ச உடனே செய்யக்கூடிய தவாஃபுல் குதூம், அதாவது வரவேற்கிற தவாஃப். அதுக்கு இன்னொரு தமிழ்ல நல்ல அர்த்தம் சொல்றதா இருந்தா ஆரம்பமாக செய்யக்கூடிய தவாஃப், முதலாக நம்ம செய்யக்கூடிய தவாஃப், தவாஃபுல் குதூம் சொல்லுவாங்க. வேற ஏதாவது தமிழ் வார்த்தைகள் குதூம் எப்படி தவாஃபுல் விதானா கடைசியா நம்ம விடைபெறும் தவாஃபோ, அதே மாதிரி வருகைக்கான தவாஃப் தவாஃபுல் குதூம், முதல்ல என்ட்ரன்ஸ் ஆகும்போது இவ்வளவு தவாஃப். அது ஹஜ்ஜினுடைய சுன்னத்துகள்ல ஒண்ணு. இன்னொன்னு தல்பியா தக்பீர், ரெண்டையும் ஐயாமு தஷ்ரீக்ல அதிகமா செய்யணும். அத்தல்பியத்து வ தக்பீர் ஃபி ஐயாமி தஷ்ரீக், அந்த பிறை 9, 10, 11, 12, 13 அசர் வரைக்கும் தல்பியாக்களையும் தக்பீர்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இது ரெண்டு விஷயமும் ஹஜ்ஜினுடைய சுன்னத்துகளில் கட்டுப்பட்டவை. சரி, ஹஜ்ஜில எஹ்ராமுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ள விஷயங்கள் எத்தனை? எஹ்ராம் ஒருத்தர் அணிஞ்சிட்டாரு, நியத்து வச்சுட்டாருன்னு சொன்னா, எஹ்ராம் அணிஞ்சு நியத்து வச்சுட்டாருன்னா அவருக்கு எது எதெல்லாம் செய்யக்கூடாது? அதுல 5 விஷயங்கள். ஒன்று, முடிகளை சிரைப்பதோ பிடுங்குவதோ கூடாது, நகங்களை கத்தரிப்பது கூடாது. ரெண்டும் ஒரே விஷயம். ஹல்கு ஷஅர் அவ் தக்லீமுல் அலாஃபிர், நகங்களை வெட்டுவதோ அல்லது முடிகளை பிடுங்குவதோ சிரைப்பதோ கூடாது. இரண்டாவது, தத்தய்யிப், மனம் பூசிக்கொள்றது, நறுமணங்கள் பூசிக்கொள்றது, இதுவும் கூடாது. அது மாதிரி எந்த வாசனை திரவியங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சோப் போடுறது, அது மாதிரி ஃபேஸ் கிரீம் யூஸ் பண்ணிக்கிறது, அது மாதிரி சில டிஷ்யூஸ் இருக்கும், அந்த டிஷ்யூஸ் வாசனை டிஷ்யூஸ் இருக்கும், அது மாதிரி வாசனை டிஷ்யூஸை வச்சு முகத்தை துடைக்கிறது, இது போன்ற விஷயங்களை தவிர்த்துக்கணும். அறவே மனம் பூசப்பட்ட எந்த இதையும் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்வோம், நமக்கு பாத்ரூம் போயிட்டு வந்தாக்கா, டாய்லெட் போயிட்டு வந்தாக்கா நம்ம சோப் போட்டு கையை கழுவக்கூடிய வளம் இருக்கும். அதை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இஹ்ராமுடைய நிலையில அதை செஞ்சிடக்கூடாது. அதுக்கு பதில் ஏதாவது மண்ணு தரையில கையை தேய்ச்சிக்கலாம், வேற ஏதாவது செஞ்சுக்கலாமே தவிர வாசனை விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது. சோப்பு, ஷாம்பு, லிக்விட்ஸ், இது போன்ற விஷயங்கள், வாசனை டிஷ்யூஸ், இதெல்லாம். அடுத்து மூணாவது, தகுத்தியத்துர் ரஸி லிர்ரிஜால், தலையை மூடக்கூடாது. ஆண்கள் தலையை மூடிடக்கூடாது. தலையை தொப்பியை வச்சியோ அல்லது வேற துணியை வச்சியோ, எஹ்ராம் துணியை, வெயில் அதிகமா அடிக்குன்னு சொல்லி எஹ்ராம் துணியை வச்சு முடியலவோ அல்லது ஏதாவது கேப் கீப் போடுறதோ, இது ஆண்களுக்கு கூடாது. லுபுசுல் முஹையத், தையல் உடை அணியக்கூடாது. தையலுடைய ஆடை அணியக்கூடாது. இதுவும் ஆண்களுக்கு. அல் மலாபிசுல் மஃப்ஸலா லிர்ரிஜால், அதே போன்று இச்சையோடு, அதாவது முத்தமிடுதல், இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. முகத்தமாத்துன் நிக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய, கணவனும் மனைவியும் இருக்கும் பொழுது அவர்கள் உறவுக்கு முன்பாக செய்யக்கூடிய காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. இஹ்ராமுடைய உடையில இருந்து கொண்டு முத்தமிடுதல், இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. ஹஜ்ஜினுடைய வகைகள்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஹஜ்ஜே இஃப்ராத் அப்படின்னு சொன்னா, ஹஜ்ஜுக்காக வேண்டி மட்டும் எஹ்ராம் கட்டி அந்த 5 நாட்களுக்காக வேண்டி மட்டும் செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்கு தான் ஹஜ்ஜே இஃப்ராத். ஹஜ்ஜே இஃப்ராத்னா அதான். 8, 9, 10, 11, 12, 13 இந்த 6 நாள், 5 அல்லது 6 நாளுக்கு மட்டும் வெறும் ஹஜ்ஜுடைய நியத்தை மட்டும் செஞ்சு செய்யக்கூடியவங்க.
இவங்க பெரும்பாலும் என்னவா இருப்பாங்கன்னா லோக்கல் உள்ளவங்க இருப்பாங்க. அந்த நாட்டுக்காரங்களா தான் இருப்பாங்க ஹஜ்ஜை இஃப்ராத் செய்யக்கூடியவங்க பெரும்பாலும். இங்க இருந்து வெளிநாடுகள்ல இருந்து போகக்கூடியவங்க எல்லாருமே ஹஜ்ஜே தமத்து என்கிற முறையில தான் செய்யக்கூடியவங்க. ஹஜ்ஜே தமத்து, அது 2வது வகை ஹஜ்ஜே தமத்து. தமத்து அப்படின்னு சொன்னா உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டிட்டு அங்க போய் உம்ராவுடைய விஷயங்களை முடிச்சு அந்த எஹ்ராம்ல இருந்து தஹ்லீல் ஆகி எஹ்ராம்ல இருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு ஹஜ்ஜுடைய நாட்கள் வரும் பொழுது ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டுறதுதான் ஹஜ்ஜே தமத்து. இன்னொன்று ஹஜ் இருக்கு, 3வது ஹஜ்ஜு ஹஜ்ஜே கிரான். உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து எஹ்ராம் கட்டுறது. போயிட்டு உம்ராவை முடிப்பாரு, அதே எஹ்ராம்ல ஹஜ்ஜையும் செய்வார். இப்படி 3 வகையான ஹஜ்ஜு. பெரும்பாலும் வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடியவங்க, இந்தியாவில இருந்து மற்ற நாடுகள்ல இருந்து போகக்கூடியவங்க எல்லாருமே ஹஜ்ஜே தமத்துன்ற முறையில தான் ஹஜ்ஜு செய்யறாங்க. இது சுன்னத்தும் கூட என்று சொல்லப்படுது மார்க்க அறிஞர்களால. நபி அவர்கள் செய்த ஒரே ஹஜ்ஜு அது ஹஜ்ஜே தமத்துவாக இருந்தது என்று சொல்லப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு போறாங்க. 4 உம்ராக்கள் நபி அவங்க செஞ்சாங்க. அந்த 4 உம்ராக்களும் துல்காதாவுடைய மாதத்துல செஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில ஒரே ஒரு ஹஜ்ஜு செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜே தமத்துன்ற முறையில செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பெரும்பாலான அறிஞர்களுடைய கூற்று. பொதுவான ஹஜ்ஜுடைய சட்டங்கள்ல உள்ளது, ஹஜ்ஜுன்றது இஸ்லாத்தினுடைய ருக்குன்கள்ல கடமைகள்ல ஒரு கடமை அப்படின்றது நமக்கு தெரியும். வாழ்நாளில் ஒரு முறைதான் அது கடமை. வாழ்நாள்ல ஒரு தடவை செய்யறது யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு தடவை செய்யறது அவங்க மேல ஃபர்லு. அடுத்தடுத்து ஒருத்தருக்கு ஹஜ்ஜிக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அது ஃபர்லுல வராது, அது நஃபிலான ஹஜ்ஜுகள்ல வரும். பெரும்பாலும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் நமக்கு தெரியும், ஃபராயில் நவாஃபில் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்லானது நஃபிலானது. இந்த நஃபில்கள்ல ஃபர்லானதுக்கு அடுத்து நம்ம தான் அடுத்து வாஜிபு, சுன்னத் முஅக்கதா, சுன்னத், நஃபில் அப்படின்னு நம்ம தரம் பிரிச்சு வச்சிருக்கிறோம். நம்ம தான் மார்க்க அறிஞர்கள் ஃபுகஹாக்கள் தரம் பிரிச்சிருக்கிறாங்க. இபாதத்துகள்ல ஃபர்லுக்கு அடுத்து வாஜிப், சுன்னத் முஅக்கதா, சுன்னத், நஃபில் என்று தரம் பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல ஹஜ்ஜு அப்படின்னு சொன்னா முதல்ல ஃபர்லு, வாழ்நாள்ல யாருக்கு சக்தி இருக்குதோ அவங்க ஒரு தடவை செய்யறது. அடுத்தடுத்து செய்யறது நஃபில் நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. உம்ரான்னு சொன்னா எப்ப வருஷம் ஃபுல்லா செய்யலாம். அதுல குறிப்பா ரமலானுடைய மாசத்துல யார் உம்ரா செய்யறாங்களோ அவங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. நபி அவங்க சொன்னாங்க, என்னோட ஹஜ்ஜு செஞ்சதுக்கான சமமான கூலி உங்களுக்கு கிடைக்கும்டா. நபி அவரோட ஹஜ்ஜு செஞ்சதுக்கான கூலி ரமலான் மாசத்துல செய்யக்கூடிய உம்ராவுக்கு இருக்கான் அப்படின்னு ஒரு ஹதீசுகள்ல நமக்கு பார்க்க முடியும். அப்ப பொதுவான சட்டங்கள்ல முதல்ல ஒரு சட்டம் நம்ம சொன்னோம், வாழ்நாள்ல ஹஜ்ஜுன்றது ஒரு தடவை ஃபர்து. அடுத்து 2வது ஹாஜி சண்டை சச்சரவுகள், வீண் பேச்சுக்கள், அருவருப்பான பேச்சுக்கள், பாவமான பேச்சுக்களை விட்டு தவிர்த்திருப்பது, இது பொதுவான ஒன்று. ஹஜ்ஜினுடைய விஷயங்கள்ல நம்ம ஹஜ்ஜில நமக்கு கடமையாக இருந்தாலும் அதுல எவ்வளவு சிறப்புகளும் ஃபதீலத்துகளும் நிறைய இருக்கு. ஏன்னு சொன்னா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தொழுகை கிப்லாவை முன்னோக்கி தொழுகிறோம். அது மட்டும் இல்லாம எத்தனையோ அம்பியாக்களுடைய அடக்கஸ்தலங்கள் அந்த காபாவை சுற்றி உள்ள இடங்கள்ல இருக்கு. அதுல குறிப்பா ஹஜ்ர இஸ்மாயில்னு சொல்லக்கூடிய
காபாவுடைய உட்பகுதியில ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த ஹஜ்ர் இஸ்மாயில் அரை வட்டம் இருக்கும். அதுல இஸ்மாயில் அலி இஸ்லாம், அன்னை ஹாஜரா அலி இஸ்லாம் அவருடைய கபர் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அதுக்குள்ள தொழுதாக்கா காபா உள்ள தொழுத நன்மை தான். காபத்துல்லாவுக்குள்ள இருந்து தொழுதக்கூடிய நன்மை அதுல கிடைக்குது. இன்னும் அந்த மக்காஃபுடைய பகுதிகளில் ஏறத்தாழ பல நபிமார்கள் அம்பியாக்களுடைய கபர் இருப்பதாக வரலாறுகள் சொல்லுது. காபத்துல்லாவுடைய வாசலுக்கு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மூளை, வாசலுக்கு பக்கத்துல இது ருக்குனுல் ஹிந்துன்னு சொல்லுவாங்க. ருக்குனுல் ஹிந்து, அதாவது அந்த அஸ்வது கல் இருக்கக்கூடிய பகுதி, ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடிய இந்த பகுதி இருக்குது இல்லையா, இதுக்கு ருக்குனுல் ஹிந்து, இந்திய நாட்டை முன்னோக்கி இருக்கக்கூடிய ருக்குன், அதுலதான் ஹஜருல் அஸ்வதும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்துல தன்னுடைய சட்டையுடைய மேல் பித்தான் பட்டன்களை கலட்டி சொல்லுவாங்களாம், தௌஹீதனுடைய காற்று இந்த திசையிலிருந்து வீசுதுன்னு சொல்லுவாங்க. ஏகத்துவத்தின் காற்று, ஏகத்துவத்துடைய தென்றல் காற்று இந்த இந்திய திசையிலிருந்து நான் வீசுவதை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த பஷாரத்துக்கு ஏற்பதான் இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்திய பகுதியில பல்வேறு தீனுடைய இதாராக்கள், தீனுடைய எல்லா விஷயங்களும், தஸ்கியா எல்லாமே இங்கிருந்து உலகம் ஃபுல்லா பரவக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். இப்போ ஏகத்துவத்துடைய ஏன்னு சொன்னா ஆதம் அலி இஸ்லாம் அவங்க இறக்கப்பட்ட பூமி இலங்கை இந்தியாவாக இருந்தது. அகண்ட பாரதம் சொல்றாங்க இல்லையா, அகண்ட பாரதம்ன்றது இன்றைய உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, இன்னும் சிந்து சமவெளி என்று சொல்லக்கூடிய ஒரு நீண்ட நிலப்பரப்பை கொண்டதுதான் இந்திய தேசம். அந்த நீண்ட நிலப்பரப்புல இருந்துதான் சொல்ல போனா ஆதம் அலி இஸ்லாமுடைய இறங்குதல், அவங்க இங்கிருந்துதான் கடந்து அரஃபாவுக்கு போனாங்க. அரஃபாவுடைய வரலாறே என்னன்னு சொன்னா, அரஃபா அப்படின்னு சொன்னாலுமே அறிமுகமாகி கொள்ளுதல், ரப்போடு நம்மை அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல். ஹஜ்ரத் ஆதம் அலி இஸ்லாம் அவங்களும் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலி இஸ்லாம் அவர்களும் வெவ்வேறு இடத்துல இறக்கப்பட்டிருந்தாங்க. சவுதியில நீங்க ஜித்தாவில தான் போய் இறங்கணும். ஏர்போர்ட் ஜித்தா தான், கிங் அப்துல் அசீஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜித்தாவில தான் இறங்கணும். அங்கிருந்து தான் மக்காவுக்கு கூட்டு போவாங்க. அந்த ஜித்தான்றது ஜத்தத்துல இருந்து வந்தது. ஏன்னு சொன்னா ஹவ்வா அலி இஸ்லாம் அவங்க இறக்கப்பட்ட இடமும் அவங்களுடைய கபரும் அங்கதான் இருக்கு. ஆதம் அலி இஸ்லாம் இலங்கையில இறக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் எதுன்னு சொன்னா அரஃபா. இப்போ முதல் மனிதருடைய சந்திப்பு, முதல் இரு மனிதர்களுடைய சந்திப்பும் அவருடைய மன்னிப்பும் கிடைக்க பெற்ற இடம்தான் அரஃபா. அதுதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கான பாவங்களுக்கான மன்னிக்கின்ற இடமாக அல்லாஹ் அதை ஆக்கியிருக்கிறார். ஒட்டுமொத்த மானுடர்களுடைய முஸ்லிம்களுடைய மன்னிப்புக்கான இடமாக அல்லாஹ் அரஃபாவாக்கியிருக்கான். அங்கதான் எல்லா ஹாஜிகளுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனாக அவங்க ஆறான். அந்த ஒரு நாள் பிறை 9 அரஃபாவினுடைய அந்த நாள் இருக்குதே, சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் வரை இருக்கக்கூடிய அந்த நாள் தான் வருடத்தினுடைய நாட்கள்லேயே ஆக சிறந்த நாள் என்பதாகவும் அறிஞர்கள் சொல்லி காட்டுறாங்க. எப்படி லைலத்துல் கதர் 1000 மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு சிறப்பு லைலத்துல் கதருக்கு இருக்குது. அது இரவு. பகல் அப்படின்னு சொன்னா அரஃபாவுடைய பகல் தான் ஆக சிறந்த பகல். வருடத்திலேயே ஆக சிறந்த பகல் எது? அரஃபாவுடைய பகல். அந்த சிறப்பு ஆஜிகளுக்கு மாத்திரம் இல்ல, அத உலக முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அந்த சிறப்பு கிடைக்கணும்னு சொல்லிதான் அரஃபாவோட நோன்பு இருக்கிறது சுன்னத்தாக ஆகும். ஆஜிகளுக்கு நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரஃபாவுடைய நாள்ல அந்த சிறப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், மன்னிப்பை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, மக்ஃபிரத்தை அப்படின்றதுக்காக வேண்டிதான் அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது கூட சுன்னத்.
நபி அவங்க சொல்லிருக்காங்க, ஹதீஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, சியாமு யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வஸ்ஸனத்தல்லதி பஅதா. அரஃபா தினத்தன்று நோன்பு நோற்பது முன் சென்ற ஒரு ஆண்டு பின் வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவங்களுக்கான மன்னிப்பாக, பரிகாரமாக நான் எண்ணி நோன்பு நோக்கிறேன்னு சொன்னாங்க சொல்லுவாங்க. அந்த நாள்ல நோன்பு வைக்கிறது சுன்னத்தான ஒரு விஷயம். அந்த அரஃபாவுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்ட இடத்துலதான் ஜபலுர் ரஹ்மத் அப்படின்னு சொல்லக்கூடிய அரஃபாவுடைய ஒரு பேரு, அந்த ஒரு பெரிய வழி, அது மைதானம். அதுல ஒரு சின்ன மலையில, அந்த மலைக்குல நடுவே அந்த ஜபலுர் ரஹ்மத் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தூண் இருக்கும். அந்த தூண்ல தான், அந்த தூணுடைய இடத்துலதான் அந்த இருவருடைய சந்திப்பு ஏற்பட்டதற்கான ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. அந்த தூண் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அன்றைய அந்த அரஃபாவுடைய நிழல்ல அந்த மலையும் தெரியாது, அந்த மலையே மறைச்சிருக்கும், மலையே மறைச்சிருப்பாங்க மக்கள். வெறும் வெண்ணிற உடையால அந்த மலை அப்படியே மூடப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் அங்க அதிகமா இருக்கும். மற்ற பகுதிகள் அங்கங்க நிற்பாங்க. சொல்லப்படுது அந்த அரஃபா பேர்வழிதான் ஹஷ்ருடைய இடம். அல்லாஹ் மறுமையில எல்லாரும் எழுப்பி கேள்வி கணக்கு ஹிசாப் செய்யக்கூடிய அந்த ஹஷ்ருடைய இடம், அல்லாஹ் எழுப்பி ஒன்று கூட்டக்கூடிய இடம், ஒட்டுமொத்த மானிடர்களையும் ஒன்று கூட்டி கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய இடமும் அந்த அரஃபா தான் அப்படின்னு சொல்லப்படும். அவ்வளவு சிறப்புகள் அந்த அரஃபாவுடைய மைதானத்துக்கு இருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்ல ஹஜ்ஜு அல் அரஃபா, ஹஜ்ஜுனாலுமே அரஃபா தான்டா. அதனாலதான் நம்ம சொன்னோம், ஹஜ்ஜுடைய ஃபரல்ல மிக முக்கியமானது அரஃபாவுல தங்கிறது, உக்கூஃபுல் அரஃபா, அரஃபாவுல தங்கிறது. அந்த ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான அந்த அரஃபாவுடைய அந்த மைதானத்துல தங்குறது இருக்கே, அந்த இடத்துல செய்யக்கூடிய பெரிய அமல் துவா தான். அதிகமா துவா செய்வாங்க, மணிக்கணக்கில் துவா செய்வாங்க. எல்லா மக்களும் அவங்களுடைய தாய்மொழியில கண்ணீர் விட்டு அவங்களுடைய வாழ்நாள்ல செய்த எல்லா பாவங்களையும் நினைச்சு துவா செய்வாங்க. அல்லாஹ் அங்க பேரருளை பொழியறான். ஹதீஸ்கள்ல வருது, யார் அந்த ஹஜ்ஜில அரஃபாவுடைய நாள்ல மன்னிக்கப்படுறான், அல்லாஹ் ஷைத்தான் இருக்கிறானே இப்லீஸ், அவன் தன்னுடைய தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கூச்சலிட்டு ஓடக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல ஒன்று அரஃபாவுடைய நாட்கள். ஏன்னு சொன்னா அந்த அரஃபாவுடைய நாட்கள்ல மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறத அவன் பார்த்து தாங்க முடியாது. காலம் ஃபுல்லா அவனை பாவியாக ஆக்கி அவனை நரகத்திற்கு தகுதியானவனாக நம்ம ஆக்கி வச்சிருந்தோம். ஆனா அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு தகுதியானவன் ஆயிட்டானேன்னு சொல்லி வேதனைப்பட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு கூச்சல் இட்டுக்கிட்டு சத்தம் போட்டு அழுதுட்டு போவான். நபி அவங்க பிறக்கும் பொழுது அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. ஒவ்வொரு அரஃபாவுடைய வருஷத்தினுடைய ஒவ்வொரு அரஃபாவுடைய நாள்லையும் என்ன செய்யப்படும், இப்லீஸ்க்கு அந்த நிலை ஏற்படும். அப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ஹஜ்ருல் அஸ்வதுன்னு சொல்லக்கூடிய இந்த மூளை ருக்குனுல் ஹிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்குது ருக்குனுல் யமானி, யமன் தேசத்தை நோக்கி இருக்கக்கூடிய மூளை, இந்த பக்கத்து இருக்கக்கூடிய மூளை. இந்த யமன் தேச ருக்குனுல் யமானி ஹஜ்ருல் அஸ்வத் இரண்டுக்கு மத்தியில 70 நபிமார்களுடைய கபறுகள் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க. 70 அம்பியாக்களுடைய கபறுகள் இருப்பதாக. அல்லாஹ் தஆலா நபிமார்களை பல நாடுகள்ல பிறக்க வச்சாலும் அவங்க எல்லாரும் சங்கமிச்ச இடம் காபா. அல்லாஹ் சிலரை காபத்துல்லாவுல பிறக்க வச்சாலும் அவங்க காபத்துல்லாவுல வாழ்ந்துட்டு தான் பல இடங்களுக்கு போயிருப்பாங்க. அப்ப எல்லா நபிமார்களும் ரசூல்மார்களும் காபாவை பார்க்காம இல்லை. காபத்துல்லாவை எல்லா நபிமார்களும் தவாப் செஞ்சிருக்கிறாங்க, அந்த இடத்துல தன்னுடைய பாதத்தை பதிச்சிருக்கிறாங்க, அங்க நிறைய நாட்கள் தங்கி இருக்கிறாங்க, அமல் செஞ்சிருக்கிறாங்க.
இப்படி ஒரு நிலை தான் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ்க்கு வச்சிருக்கிறான். சொல்லப்படுது காபத்துல்லாவை சுற்றிலும் அந்த மத்தாஃபுடைய இடங்கள், அந்த இடங்கள்ல 300க்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய கபர்கள் இருக்கிறது. ருக்குனுல் யமானி ஹஜ்ஜருல் அஸ்வதினுடைய இடத்துல மத்தியில மட்டும் 70 கபர்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபர்கள் மீசாபுர் ரஹ்மத் எனும் இடத்துல இருக்குது. ஏற்கனவே சொன்ன ஹஜ்ஜர் இஸ்மாயில், மீசாபுர் ரஹ்மத்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய, அதாவது காபத்துல்லாவுக்கு மேல விழக்கூடிய தண்ணீர்கள், அதாவது மழை தண்ணீர்கள் இந்த வழியா விழும். இங்க ஒரு தங்கத்தினால் ஆன ஒரு குழாய் இருக்கும். அந்த தங்கத்தினால் ஆன குழாய்க்கு பேரு தான் மீசாபுர் ரஹ்மத்னு சொல்லுவாங்க. மீசாபுர் ரஹ்மத். மீசாப் அப்படின்னா குழாய், ரஹ்மத்னா ரஹ்மத்து வடியக்கூடிய குழாய். அந்த மழை தண்ணிலாம் என்ன செய்யும்? காபத்துல்லாவோட விடக்கூடிய மழை தண்ணீர்கள் எல்லாம் மீசாபுர் ரஹ்மத்து வழியாக ஹஜ்ஜரை இஸ்மாயிலுக்கு உள்ள உளும். ஹஜ்ஜரை இஸ்மாயில் அந்த அரைவட்டம் ஹத்தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹத்தீமுக்குள்ளதான் விடும். ஹத்தீமுக்குள்ள தொழுவது கூட என்ன செஞ்சுட்டாங்க? பெண்களுக்கு முறை வச்சிருக்காங்க. இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே காபத்துல்லா அதுக்கு முன்னாடியே புனரமைக்கும் பொழுது என்ன செஞ்சுட்டாங்க? சுருக்கிட்டாங்க காபத்துல்லாவை. அதாவது பணப்பற்றாக்குறையினால, ஹலாலான பணப்பற்றாக்குறையினால காபத்துல்லாவை சுருக்கிட்டாங்க. 2 வாசல்கள் இருந்துச்சு காபத்துல்லாவுக்கு. முதல்ல இப்படி ஒரு வாசல், அதுக்கு நேரா பின்னாடி ஒரு வாசல் இருக்கும். அந்த 2 வாசல்களும் ஒரு வாசலை அடைச்சிட்டாங்க. இப்ப ஆயிஷாமா கேட்டாங்க, இது என்ன இது? முக்கியமானவங்களுக்கு மட்டும் வந்தா காபத்துல்லாவோட தொழுறதுக்கு நீங்க ஏணி போட்டு மேலே ஏற்றி உள்ள தொலை வைக்கிறீங்க, இப்ப நாங்கெல்லாம் ஆசைப்பட்டா எங்க தொழுவுறதுன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அவங்க கையை பிடிச்சு கொண்டு போய் அத்தீமுக்குள்ள நுழைச்சு அவங்கள உள்ள கூட்டு போய் இங்க தொழுவுங்க சொன்னாங்க. நீங்க உங்க எப்பெல்லாம் மனசு விரும்புதோ காபத்துல்லாவுக்குள்ள தொழுவணும்னு சொல்லி அப்பெல்லாம் இந்த ஹத்தீமுக்குள்ள தொழுவுங்க. ஹத்தீமுக்குள்ள தொழுவுறதும் காபத்துல்லாவுக்குள்ள தொழுவுறதும் ஒண்ணுதான் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் காசு பற்றாக்குறையினால காபத்துல்லாவை சுருக்கிட்டாங்க. அசல்ல இதுவும் காபத்துல்லாவுடைய இடத்துல ஒண்ணுதான். எனவே உங்களுடைய மனம் நாடும் பொழுதெல்லாம் இந்த இடத்திலே நின்று தொழுதுகொள் அப்படின்னு சொன்னான். அப்ப தவாஃப் என்கிற இந்த அமல் இருக்கு, இது இப்ப காபத்துல்லாவுடைய விஷயத்துல காபா உலகத்தினுடைய எல்லா முஸ்லிம்களுக்கான கிப்லா. இந்த இந்த கருப்பு, இந்த காபத்துல்லான்றது கருப்பு போர்வை போர்த்தப்பட்ட இந்த கட்டிடத்திற்கு மட்டும் உள்ள விஷயம் அல்ல. இதிலிருந்து 7 வானங்கள், இதுக்கு நேரா இருக்கக்கூடிய 7 வானங்கள், இந்த பூமிக்கு கீழே, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிப்லாவாகத்தான் இருக்கும். ஃப்ளைட்ல போறாங்க, வானூர்தியில போறாங்க, வானத்துல பறக்கிறவங்க எந்த திசையை பார்த்து தொழுவாங்க? கிப்லா திசையை பார்த்து தான் தொழுவாங்க. கப்பல்ல போறவங்க கிப்லா திசை. நீர்மூழ்கி கப்பல்ல போறாங்க, அவங்க எந்த திசையை பார்த்து தொழுவாங்க? அவங்களும் கிப்லாவுடைய திசை. இப்ப எல்லாருக்குமான திசை காபத்துல்லா. அல்லாஹ் தஆலா இதுக்கு நேர் மேலதான் பைத்துல் மாமூர் என்று சொல்லக்கூடிய 7வது வானத்துல பைத்துல் மாமூர் இருக்கு. அந்த பைத்துல் மாமூருடைய சிறப்பு, ஒரு பொருத்தமான நேரத்துல கூட நமக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ரஜபு மாசம், இந்த ரஜப் மாசத்துல மேராஜுடைய நிகழ்வு நிகழ்ந்திருக்கு. மேராஜுடைய நிகழ்வு ஒரு நீண்ட நிகழ்வு. அந்த மேராஜுடைய நிகழ்வு பெரிய அற்புதம், நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள்ல பேர் அற்புதம் அது. அந்த அற்புதத்துல அல்லாஹ்வர் ரப்ப நேரடியா அல்லாஹோடு உரையாடி அவனிடத்திலிருந்து தொழுகை மற்ற எல்லாம் இந்த உம்மத்துக்காக வேண்டி வாங்கிட்டு வந்தான். ஆமனர் ரசூலு பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகள். அதே போல ஷிர்க்-அல்லாத மற்ற பாவங்களுக்கான மன்னிப்பு, இவைகளெல்லாம் கிடைக்கப்பெற்றுச்சு அந்த மேராஜ்.
அந்த மேராஜுடைய துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? உம்மு ஹானி என்கிற அவங்களுடைய மாமி வீட்டுல இருந்தாலும் அதனுடைய அசல் பயணம் வந்து காபத்துல்லாவில இருந்து ஆரம்பிச்சு. ஹஸரத்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவில இருந்து தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள என்ன செஞ்சாங்க? புராக்குடைய வாகனத்துல தரை வழியாக அவங்கள அழைச்சிட்டு போனாங்க. இஸ்ரா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு வஸ்ஸமீஉல் பஸீர். இரவோடு இரவாக தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்ற அந்த அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அப்படின்னு அந்த 15வது ஜுஸுனுடைய ஆரம்பம். அப்ப மெஹராஜுடைய பயணத்துடைய துவக்கம் காபத்துல்லா. காபத்துல்லாவிலிருந்து நபி அவங்க பைத்துல் மக்தஸ் சென்று அங்கே தன்னுடைய புராக் வாகனத்தை கட்டி அந்த வளையமும் இருக்குது. இன்னைக்கு அந்த இடத்துல அம்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் நபி அவங்க தொழு வச்சாங்க. அதுக்கு பிறகுதான் உரூஜ் என்று சொல்லக்கூடிய அந்த வானுலக பயணம். இஸ்ரான்றது தரைவழி பயணம். நேற்று கூட ஒரு பிள்ளைக்கு இஸ்ரான்னு சொல்லி இருக்கு சொந்தக்காரன், பெண் குழந்தைக்கு. இஸ்ரான்றது தரைவழி பயணம். உரூஜ் அப்படின்னு சொல்றது வானளவிலே உயரக்கூடிய பயணம். வானளவிலே உயரக்கூடிய பயணம். அப்ப நமக்கு தெரியுது, அந்த சரித்திரங்களை நம்ம பார்க்கிறோம். மூசா ஃபிரௌனுடைய காலத்துல வாழ்ந்த மாஷியா, உங்களெல்லாம் நீங்க அதிகமா அந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மாஷித்தா அவங்க என்ன செய்வாங்க? தலையை வாரிக்கிட்டு இருக்கும் பொழுது சீப்பு கீழே விழுந்துரும், பிஸ்மில்லான்னு சொல்லி எடுப்பாங்க. இப்போ ஃபிரௌன் கேட்பான், என்ன நீ சொல்ற? என்னல்லாத வேற பேரெல்லாம் உச்சரிக்கிற? அப்ப அவங்க கண் எதிரே அவங்க குழந்தைய வந்து சுடக்கூடிய எண்ணெயில போட்டு ஒரு சித்திரவதை செய்வான். எல்லாத்துக்கும் பொறுமையா இருப்பாங்க அந்த தாயார். அவங்களுடைய கபரை நபி அவங்க கடக்கும் பொழுது ஒரு வாசனை அடிக்கும். நபி அவங்க மேராஜுடைய பயணத்துல அந்த கபரை கடந்து போகும் பொழுது வாசனை அடிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, இது யாருடைய கபர் அப்படின்னு கேட்கும் பொழுது, இதுதான் ஃபிரௌனுடைய காலத்துல வாழ்ந்த மாஷித்தா என்கிற பெண் அப்படின்னு. எந்த அளவுக்கு ஈமான்ல உறுதிமிக்கவங்களாக அந்த பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவங்களுக்கு பணிவிடை செய்த மாஷித்தா, இவங்களெல்லாம் இறைவனுடைய எந்த அளவுக்கு இறைவன் மேல அதிநம்பிக்கை ஈமானோடு வாழ்ந்திருக்கிறாங்கிறதுக்கு நமக்கு உதாரணம். நபி அவங்க எவ்வளவு காலம் கழிச்சு அந்த கபரை கடந்து போகும் பொழுது அந்த வாசனை, அதுக்கு விளக்கம் கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இதுதான் மாஷித்தாவுடைய கபர்னு சொல்றாங்க. பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கபர்ல தொழுதுட்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறாங்க. பல அற்புதங்கள் பார்க்கிறாங்க. நபியினுடைய கண்கள் விசாலமாகுது, நபியினுடைய உள்ளம் விசாலமாகுது. 3 முறை ஜம்சம் நீரால் கழுகப்பட்ட நபியினுடைய இருதயம், அவங்களுடைய உடல் நூறால நிரம்பி இருந்ததுனால அவருடைய பார்வை விசாலமாயிடுச்சு. மண்ணுக்குள்ள நடக்கிறது தெரியும், விண்ணுக்கு மேல நடக்கிறது தெரியுது, எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எந்த உடல்ல நூர், அல்லாஹ்வுடைய நூர், அதனால்தான் அல்லாஹ் ஆஃபினா ஃபீ பஸரினா வ ஃபீ சம்இனா வ ஃபீ ஜஸதினா அல்லாஹ் நக்பிர் குலூபனா பினூரி மாரிஃபதிக் என்கிற துஆக்கள் தான் நபி அவங்க கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்முடைய உடலும் உள்ளமும் வந்து இறைவனுடைய நூறால நிரம்பணும். ஒளி, இந்த உடல் வந்து மண்ணால படைக்கப்பட்டிருந்தாலும் இதுல ஒளியை கொண்டு நிரப்பும் பொழுது மலக்கானியத்துடைய சிஃபாத்துகள் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வந்து முழுமையா ஈமானுடைய நிலையில எல்லா நிலையிலும் இருந்துட்டா நீங்க போகக்கூடிய பாதைகள்ல மலக்குகள் முசாஃபஹா மானக்கா செய்வாங்கன்னாங்க. அந்த ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குகளுடைய அந்த அரவணைப்பு வந்துடுச்சுன்னு சொன்னா நம்முடைய பார்வை, நம்முடைய செவித்திறன், நம்முடைய உள்ளம் எல்லாமே விசாலமாயிடும். வலிமார்கள் இதைத்தான் பெற்றுக்கிட்டாங்க, தியாகத்தால, அமல்களுடைய தியாகத்தால.
ஹஜ்ஜுன்றது இன்னைக்கு உம்மத்து விளங்கி வச்சிருக்கிறது சாதாரணமா ஒரு சடங்கு மாதிரி. எப்படி தொழுகிறோம், அந்த தொழுகை எப்படி, தொழுகையில இஹ்லாஸ் இல்ல, குஷு இல்ல, குது இல்ல. அத மாதிரி ஒரு பைசா ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டா, வசதி உள்ளவங்க ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா நான் ஒரு ஹாஜி, என்ன சமூகத்துல ஹாஜியா இருக்கணும், என்ன ஒரு பள்ளியில முத்தவல்லியா, ஒரு மதரசாவில நிர்வாகியா போட்டு என்ன ஒரு 10 பேர் மதிக்கணும் அப்படின்ற நிலையில தான் இன்னைக்கு உம்மத்து ஒரு கௌரவப்பட்ட மாதிரி ஹாஜின்றத வச்சிருக்கிறாங்களே தவிர, ஹஜ்ஜினுடைய அகமியம் இருக்குதே, இது ரொம்ப அல்லாஹு தாலா ஒரு ஹாஜி ஏழையாக ஆக்க மாட்டான். ஹாஜி அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிச்சுட்டான், அவர் அல்லாஹ்வோட ஐக்கியம் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு நிலைக்கு உம்மத்து இன்னைக்கு விளங்கல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க தன்னுடைய பச்சிளம் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அம்மையாரையும் அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பாலைவனத்துல, இன்னைக்கு அது சஃபா மருவா தொங்கோட்டம் ஓடுறாங்க, சஹி செய்யறோம். அன்னைக்கு இருக்கக்கூடிய பாலைவனம் எதுவுமே கிடையாது, வெறும் வெட்டல் வெளி, மனிதர்களே கிடையாது, எந்த உயிரினமும் இல்லை. விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போகும்பொழுது கேட்கிறாங்க மனைவி, அல்லாஹ்வுடைய கட்டளை தானா அப்படின்னு கேட்கும் பொழுது தலையாட்டிட்டு போயிடறான். எந்த அளவுக்கு தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு அந்த மனைவியும் மக்களும் அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களும் அந்த தியாகத்துக்கு உடன் இருந்தாங்க. அவங்க என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டுட்டு ஓடல. எதுவுமே இல்லாத இந்த இடத்துல நம்ம இருக்கணும், எதுக்கு இருக்கணும்னு சொல்லி ஓடல, அங்கே இருந்தாங்க. அவங்களுடைய கால் அடியில தான் ஜம்சம் நீர், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில. இன்னைக்கு 5000 ஆண்டுகளுக்கு மேலையும் ஆகியிருக்கு. கியாமத்து வரைக்கும் அந்த ஜம்சம் நீர் பரக்கத்தான நீர், ஷிஃபா தரக்கூடிய நீர். யார் எந்த நோக்கத்துக்காக வேண்டிய அந்த நீரை குடிக்கிறாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. பசி தீர குடிச்சா பசி போகும், தாகம் தீர குடிச்சா தாகம் போகும், பிணி நீங்க குடிச்சா பிணி போயிடும். பிணினா நோய்கள் தீர குடிச்சா நோய் போயிடும். அப்படிப்பட்ட அதுக்கு ரிசர்ச் செஞ்சாங்க, பார்த்தாங்க இந்த தண்ணி எவ்வளவு நாள் வச்சாலும் கெட மாட்டேங்குது, இதுல இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது, எந்த தண்ணியில இது மாதிரி ஒரு சத்துக்கள் இல்லையே அப்படின்லாம் பல ஐரோப்பிய நாடுகள்ல அந்த தண்ணி எடுத்துட்டு போய் ரிசர்ச் பண்ணாங்க, பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தினாங்க, பல ராட்சத மோட்டர்களை கொண்டு இறைச்சி சுத்தப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஜம்சம் கிணற எந்த அளவுக்கு தண்ணி எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அதை விட அதிகமா தண்ணீர் சுரக்குது. ஜம்சம் நீர் பல ஆயிரங்கள் வருஷங்களை கடந்திருக்கேன், சரி இதை சுத்தம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு முயற்சி செஞ்சு இது பண்ணாங்க. பல ராட்சத மோட்டர்கள் வச்சு இறைச்சி பார்த்தாங்க, ஜம்சம் நீர் சுரந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சான்றுகள் இருக்கக்கூடிய இடம். அந்த ஓதன அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன் அவ்வள பைத்தி உலியா லின்னாஸ் லல்லதி பிபக்கத் முபாரக்கா வஹுதல் லில் ஆலமீன். நிச்சயமாக மக்களுக்காக, மனிதனுக்காக வேண்டி அமைக்கப்பட்ட முதல் ஆலயம், இறை ஆலயம் எதுன்னு சொன்னா காபத்துல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடியே அது இருந்துச்சு, பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கட்டப்பட்டுச்சு, பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல அதனுடைய அஸ்திவாரத்துல மீண்டும் எழுப்பப்பட்டுச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கல்லை கொடுத்தான். அந்த கல்லை எப்படின்னு சொன்னா அந்த மக்காம இப்ராஹிம், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பாதம் பட்ட இடத்தையும் அல்லாஹ் பரக்கத்தாக ஆக்கிட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாதம் பட்ட இடமும் பரக்கத். அந்த பரக்கத் எப்படிப்பட்ட பரக்கத்னா, தவாஃப முடிச்சுட்டு மக்காம இப்ராஹிமை நோக்கி 2 ரக்காத் தொழுவும். அப்பதான் அந்த தவாஃபுடைய அமல் பூர்த்தி ஆகும். தவாஃப் முடிச்சிடணும், அது ஹஜ்ஜுடைய தவாஃபா இருக்கட்டும், உம்ரா தவாஃபா இருக்கட்டும், சாதா தவாஃபா இருக்கட்டும். தவாஃப முடிச்சுட்டு 2 ரக்காத் மக்காம இப்ராஹிமை நோக்கி தொழுகிறது, அப்பதான் பூர்த்தி ஆகும் அந்த தவாஃப். அதுல குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத் போதிக்கிறது. அப்ப அந்த கல் இருக்குதே, அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஒரு மெழுகு மாதிரி அவங்களுடைய கால் பதிஞ்சிருச்சு. அது இல்லாம லிப்ட் மாதிரி அது மேல கட்டடம் உயரும் பொழுது அது அப்படியே மேல லிப்ட் ஆகும், அப்புறம் மறுபடியும் கீழே வரும்போது அது டவுன் ஆகும். அது லிப்ட் மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தாங்க அந்த கல்லை.
அதுலதான் ஹசரத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காபத்துல்லாவை அதனுடைய அஸ்திவாரத்துல கட்டாங்க. ஒய்து எர்ஃபோ இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒய்து எர்ஃபோ இப்ராஹிமல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். காபத்துல்லாவுடைய அஸ்திவாரத்துல இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து எழுப்பினார்கள் என்று அல்லாஹ் பேசுறான். இன்ன பைத்தி ஊதியலின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கா. மக்காவுக்கு பக்கான்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா? மக்காவுக்கு பக்கா அப்படின்ற ஒரு பேர். உம்முல் குரா அப்படின்னு பேர், நிறைய பேர் இருக்கு மக்காவுக்கு.